அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஆப்டிமிஸ்டிக் அகாடமி மேத்தமேட்டிக்ஸ். லேர்ன் அஹெட் லீட் த வேர்ல்டு. இந்த வீடியோவில் சிஸ்டம் ஆஃப் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஆர் சைமல்டேனியஸ் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ்ல இருந்து தான் ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். இந்த ப்ராப்ளம் 6வது ப்ராப்ளம். இதுக்கு முன்னாடி நம்ம 5 ப்ராப்ளம் சால்வ் பண்ணி வீடியோஸ் போட்டிருக்கிறேன். அந்த வீடியோஸ்க்கான பிளேலிஸ்ட்டுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அந்த வீடியோஸையும் பார்த்து கற்றுக்கோங்க. சரி, வாங்க இந்த ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். dx by dt minus dy by dt plus 2y equal to cos 2t. ரெண்டாவது ஈக்குவேஷன் dx by dt plus dy by dt minus 2x equal to sin 2t. சரி, இந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் கொடுத்துருக்கக்கூடிய ரெண்டு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸையும் அப்படியே எழுதியிருக்கிற ஒரு சின்ன சேஞ்ச் dy by dt அப்படிங்கிறதுல கேபிட்டல் D அப்படிங்கிற நோட்டேஷனை யூஸ் பண்ணியிருக்கிறேன். அடுத்த ஸ்டெப்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த ரெண்டு டேர்ம்ல இருந்து y காமனா வெளியில எடுத்து எழுதிக்கலாம். அதே மாதிரி ரெண்டாவது ஈக்குவேஷன்ல இந்த ரெண்டு டேர்ம்ல இருந்து x காமனா வெளியில எடுத்து எழுதிக்கலாம். சரி, இங்க t அப்படிங்கிறது இண்டிபெண்டன்ட் வேரியபிள், xும் yயும் டிபெண்டன்ட் வேரியபிள். ரெண்டு டிபெண்டன்ட் வேரியபிள் இருக்கிறதுனால ஏதாவது ஒரு டிபெண்டன்ட் வேரியபிளை எலிமினேட் பண்ணணும். நாம y-ஐ எலிமினேட் பண்ணுவோம். அதுக்காக இந்த மூணாவது ஈக்குவேஷன் மேல d ஆப்ரேட் பண்ணுவோம். இந்த நாலாவது ஈக்குவேஷன் மேல d மைனஸ் 2 ஆப்ரேட் பண்ணுவோம். அப்படி ஆப்ரேட் பண்ணி எழுதுனா என்ன கிடைக்குது அப்படிங்கிறத பாருங்க. அடுத்ததா நம்ம இந்த ஈக்குவேஷன்ஸை கூட்ட போறோம். அதாவது இங்க என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா இதெல்லாம் ஜஸ்ட் d மல்டிபிள் பண்ணி எழுதியிருப்போம். அப்படி மல்டிபிள் பண்ணும்போது இந்த இடம் டிஃபரன்சியேஷன் பண்ணணும். cos 2t டிஃபரன்சியேஷன் பண்ணீங்கன்னா -2 sin 2t. அதே மாதிரி ரெண்டாவது ஈக்குவேஷன் மேல d மைனஸ் 2 ஆப்ரேட் பண்ணியிருப்போம். இங்க வரும்போது d மைனஸ் 2 ஆப்ரேட் பண்ணீங்கன்னா dங்கிறது டிஃபரன்சியேஷன், sin 2t டிஃபரன்சியேஷன் பண்ணீங்கன்னா 2 cos 2t, அப்புறம் -2 இருக்கு. அதனால இந்த sin 2t பக்கத்துல -2 மல்டிபிள் பண்ணி எழுதியிருக்கிறோம். அடுத்ததா ஜஸ்ட் ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணாலே நமக்கு இந்த ரெண்டு டேர்ம் கேன்சல் ஆயிடுது. மீதி இருக்கிறத ஜஸ்ட் அப்படியே எழுதியிருக்கிறோம். சரி, அடுத்ததா நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த ரெண்டு டேர்ம்ல இருந்து எக்ஸை காமனா வெளியில எடுத்துட்டு எழுதிக்கலாம். அப்படி எழுதுனா என்ன கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பாக்குறீங்க. அகைன் அடுத்ததா இந்த d மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர் இருக்கு இல்லையா, அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிப்போம். அடுத்த ஸ்டெப்ல இந்த ரெண்டு டேர்மையும் ஆட் பண்ணி எழுதிக்கலாம். இப்போ நீங்க ஒவ்வொரு டேர்மையும் கவனிங்க. 2 அல்லது 2னுடைய மல்டிபிள் 4 வந்து கோஎஃபிஷியன்ட்ஸா இருக்கு. ஸோ இந்த ஈக்குவேஷன் மொத்தத்தையும் 2ஆல வகுத்துடலாம். அப்படி வகுத்துட்டா என்ன கிடைக்குது அப்படிங்கறத தான் பாக்குறீங்க. இது 5வது ஈக்குவேஷனா எழுதிக்கிட்டோம். இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி எக்ஸுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்னு கண்டுபிடிப்போம். அதுக்காக நாம காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஆக்ஸிலரி ஈக்குவேஷன் எழுதுவோம் இல்லையா. ஆக்ஸிலரி ஈக்குவேஷன் எப்படி எழுதுவோம்? இந்த எக்ஸ்பிரஷனை அப்படியே எழுதி 0க்கு ஈக்குவேட் பண்ணுவோம். ஒரு சின்ன சேஞ்ச், டிக்கு பதிலா m பயன்படுத்துவோம். சரி, m ஸ்கொயர் மைனஸ் 2m பிளஸ் 2 ஈக்குவல் டு 0 அப்படின்னு இருக்கு. இதை சால்வ் பண்ணணும். இதை நம்மளால ஃபேக்டர் பண்ண முடியாது. அதனால இது ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். அதை சால்வ் பண்றதுக்கான ஃபார்முலா m ஈக்குவல் டு மைனஸ் பி பிளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac பை 2a. இங்க ஏபிசி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் டேர்மோட கோஎஃபிஷியன்ட் a, செகண்ட் டேர்மோட கோஎஃபிஷியன்ட் b, தேர்ட் டேர்மோட கோஎஃபிஷியன்ட் c அப்படின்னு கான்ஸ்டன்ட் டேர்ம் c அப்படின்னு எடுத்துக்குவோம். a-னோட வேல்யூ 1, b-னோட வேல்யூ -2, c-னோட வேல்யூ 2. அது எல்லாத்தையும் கொண்டு வந்து ஜஸ்ட் சப்ஸ்டிட்யூட் பண்ணியிருக்கிறோம். அடுத்ததா இதை ஆப்ரேட் பண்ணீங்கன்னா -4 அப்படின்னு கிடைக்குது. அந்த 4-ஐ வெளியில எடுத்துருங்க. 2 அப்படின்னு வெளியில வந்துடும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் -1 மட்டும் இருக்கும். அதுக்கு பதிலாக i அப்படின்னு எழுதிக்கலாம். அகைன் நியூமரேட்டர்ல ரெண்டு டேர்ம்லயுமே 2 இருக்கு. அந்த 2 காமனா வெளியில எடுத்து டினாமினேட்டர்ல இருக்கக்கூடிய 2 கூட கேன்சல் பண்ணிடுங்க. அப்போ m-னோட வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு பாருங்க, 1 பிளஸ் ஆர் மைனஸ் i அப்படின்னு கிடைச்சிருக்குது. நமக்கு ரூட் எப்படி கிடைச்சிருக்குது? காம்ப்ளெக்ஸ் நம்பரா கிடைச்சிருக்குது. ஆல்பா பிளஸ் ஆர் மைனஸ் i பீட்டா அப்படிங்கிற ஃபார்மேட்ல ரூட் கிடைச்சிருக்கிறதுனால காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் எப்படி எழுதுவோம்? e பவர் ஆல்பா t பிராக்கெட்டுக்குள்ள a cos பீட்டா t பிளஸ் b sin பீட்டா t அப்படின்னு எழுதுவோம். இங்க ஆல்பாங்கிறது 1, பீட்டாங்கிறது 1. அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் ஈக்குவல் டு e பவர் t பிராக்கெட்டுக்குள்ள a cos t பிளஸ் b sin t அப்படின்னு எழுதுறோம். அடுத்ததா 5வது ஈக்குவேஷனை ஜஸ்ட் ரெஃபரன்ஸ்க்காக எடுத்துக்கிறோம்.
அடுத்ததா பர்டிகுலர் இன்டெக்ரல் கண்டுபிடிக்கணும். ரைட் ஹேண்ட் சைடை கவனிங்க. 2 டேர்ம் இருக்கு. ஸோ 2 பர்டிகுலர் இன்டெக்ரல் நம்ம கண்டுபிடிக்க போறோம். பர்டிகுலர் இன்டெக்ரல் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னோம்னா 1 டிவைட் பை இந்த எக்ஸ்பிரஷனை அப்படியே எழுதிப்போம். அதாவது 1 டிவைட் பை இந்த எக்ஸ்பிரஷனை அப்படியே எழுதிப்போம். அது பக்கத்துல இந்த டேர்மை எழுதிட்டு பர்டிகுலர் இன்டெக்ரல் கண்டுபிடிக்கணும். சரி, அடுத்த டேர்ம்ல நம்ம என்ன பண்ணணும், என்ன ரூல் அப்ளை பண்ண போறோம் அப்படின்னா டி ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் ஏ ஸ்கொயர் அப்படிங்கிற ரூல் அப்ளை பண்ணணும். அதாவது அங்க ஏ அப்படிங்கிறது இந்த டீனுடைய கோஎஃபிஷியன்ட் 2. அப்போ 2 ஸ்கொயர் பண்ணுங்க 4, ஃப்ரண்ட்ல மைனஸ் போட்டுங்க -4. டி ஸ்கொயருக்கு பதிலாக -4 அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணுங்க. அடுத்ததா இந்த -4யும் +2ம் ஆட் பண்ணீங்க, நமக்கு -2 அப்படின்னு கிடைக்கும். ரெண்டு டேர்ம் டினாமினேட்டர்ல 2 டேர்ம்ல இருந்தும் -2 காமனா வெளியில எடுத்துருங்க. இப்போ இங்க இருக்கிறது cos 2t, டி ஸ்கொயர் இருந்தாதான் நம்மளால இந்த ரூலை அப்ளை பண்ண முடியும். டி மட்டும்தான் இருக்குது அப்படின்றதுனால d+1 இருக்கு டினாமினேட்டர்ல, நாம d-1 நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டுலயுமே மல்டிபிள் பண்ண போறோம். சரி, அப்படி மல்டிபிள் பண்ணி எழுதுனா என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னு பாருங்க. நியூமரேட்டர்ல d-1, டினாமினேட்டர்ல d²-1 இருக்கு. ஏற்கனவே வெளியில எடுத்த 1/-2 அப்படியே இருக்குது. இப்போ முன்னாடி அப்ளை பண்ண அதே சேம் ரூல் அப்ளை பண்ணுங்க. டி ஸ்கொயருக்கு பதிலாக -4 சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. அப்போ என்ன ஆகுது பாருங்க, டினாமினேட்டர்ல -5 அப்படின்னு வந்திருக்கு. அதை அந்த -2 கூட மல்டிபிள் பண்ணீங்க, டினாமினேட்டர்ல 10 அப்படின்னு வந்துருது. நியூமரேட்டர்ல இருக்கக்கூடிய d-1 cos 2t, இதை இங்க கொண்டு வந்து மல்டிபிள் பண்ணுங்க, d cos 2t, அதாவது டிஃபரன்சியேஷன் பண்ணணும். அடுத்ததா இது கூட மல்டிபிள் பண்ணீங்கன்னா ஜஸ்ட் அப்படியே -cos 2t எழுதிட முடியும். cos 2t டிஃபரன்சியேஷன் பண்ணீங்கன்னா -2 sin 2t. இதுதான் பர்டிகுலர் இன்டெக்ரல் 1. அடுத்ததா பர்டிகுலர் இன்டெக்ரல் 2 கண்டுபிடிக்கணும். அதுக்காக ரெஃபரன்ஸ்க்காக 5வது ஈக்குவேஷன் எழுதியிருக்கேன். பர்டிகுலர் இன்டெக்ரல் 2 அப்படிங்கிறது அகைன் முன்ன மாதிரியே இந்த எக்ஸ்பிரஷனை இங்க டினாமினேட்டர்ல எழுதிங்க. அடுத்ததா இந்த 2வது டேர்மை இங்க எழுதியிருக்கிறேன். இங்கேயுமே இங்க sin 2t இருக்கிறதுனால இங்கேயுமே என்ன ரூல் அப்ளை பண்ணணும்னா இந்த d ஸ்கொயர் ஈக்குவல் டு -a² அப்படிங்கிற அந்த ரூலை தான் அப்ளை பண்ணணும். அப்போ d ஸ்கொயர் ஈக்குவல் டு -4 அப்படின்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். அதே நேரத்தில் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், இந்த -2 அங்க வெளியில கொண்டு வந்துட்டா இந்த d ஸ்கொயருக்கு பதிலாக -4 ரீப்ளேஸ் பண்ணியிருக்கிறேன். டினாமினேட்டர்ல சிம்பிளிஃபை பண்ணுங்க. இந்த -4 இந்த +2 சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா -2 அப்படின்னு கிடைச்சிருக்கா. அகைன் டினாமினேட்டர்ல 2 டேர்ம்லயுமே -2 இருக்கு. அந்த -2 காமனா வெளியில எடுத்துட்டீங்கன்னா நியூமரேட்டர்ல இருக்கக்கூடிய இந்த -2 கூட கேன்சல் பண்ணிடலாம். அப்ப நமக்கு என்ன கிடைச்சிருக்குது, 1/d+1 sin 2t அப்படின்னு இருக்கு. இங்கேயுமே நம்மளால dக்கு நேரடியா சப்ஸ்டிட்யூட் பண்ண முடியாது. ட்ரிகனாமெட்ரிக் ஃபங்க்ஷன் இருக்கும்போது d ஸ்கொயருக்கு மட்டும்தான் சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். அதனால டினாமினேட்டர்ல d+1 இருக்கிறதுனால d-1ஆல நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டுலையும் மல்டிபிள் பண்ணிக்கணும். அதை மல்டிபிள் பண்ணி எழுதினீங்கன்னா என்ன ஆகும், நியூமரேட்டர்ல d-1, டினாமினேட்டர்ல d²-1 இருக்குது. இப்போ d ஸ்கொயருக்கு பதிலாக -4 சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. அப்போ டினாமினேட்டர்ல -5 அப்படின்னு கிடைச்சிருக்கு. அகைன் இந்த sin 2t இருக்கு இல்லையா, இதை கொண்டு வந்து இந்த d கூடயும் மல்டிபிள் பண்ணுங்க, அந்த -1 கூடயும் மல்டிபிள் பண்ணுங்க. dங்கிறது டிஃபரன்சியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு t, அதனால sin 2t டிஃபரன்சியேஷன் பண்ணீங்கன்னா 2 cos 2t, அப்புறம் -1 இருக்கிறதுனால sin 2t அப்படின்னு கிடைச்சிருக்கு. பர்டிகுலர் இன்டெக்ரல் 2வும் கண்டுபிடிச்சிட்டோம். நாம 5வது ஈக்குவேஷன்ல இருந்த டிபெண்டன்ட் வேரியபிள் x, அதனால x ஈக்குவல் டு காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் பிளஸ் பர்டிகுலர் இன்டெக்ரல் 1 பிளஸ் பர்டிகுலர் இன்டெக்ரல் 2 அப்படின்னு எழுதியிருக்கிறோம். கண்டுபிடிச்ச எல்லாத்தையும் கொண்டு வந்து ஜஸ்ட் சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கிட்டோம். அகைன் நீங்க என்ன பண்ணலாம்னா இந்த 1/10 இதை கொண்டு வந்து உள்ள மல்டிபிள் பண்ணிங்க. அப்படி மல்டிபிள் பண்ணி எழுதுனா இந்த இடம் -1/5 sin 2t அப்படின்னு வந்திருக்குது. இது -1/10 cos 2t. இந்த இடத்துல உள்ள கொண்டு வந்து மல்டிபிள் பண்ணீங்க, -2/5 cos 2t பிளஸ் 1/5 sin 2t அப்படின்னு கிடைச்சிருக்கு. நம்மளால என்ன பண்ண முடியுது, இந்த ரெண்டு டேர்மையும் கேன்சல் பண்ணிட முடியுது. அப்படி கேன்சல் பண்ணிட்டு மீதி இருக்கிறத எழுதியிருக்கிறோம். அகைன் நம்மளால இந்த -2/5 இருக்கு இல்லையா, அதை நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டர்லையும் 2ஆல மல்டிபிள் பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த இடம் என்ன கிடைச்சிருக்கு பாருங்க, -2/5 cos 2t இருக்கிறது -4/5
10 cos 2t அப்படின்னு கிடைக்கும். திரும்பவும் நம்மளால என்ன பண்ண முடியும், இதை ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணிக்க முடியும். அப்படி சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா -5/10 அப்படின்னு கிடைக்கும். அது -1/2 cos 2t அப்படின்னு வந்திருக்குது. இங்க ஆக்சுவலா இதுல என்ன பண்ணிருப்போம்னா இந்த e power t வந்து வெளியிலயும் கொண்டு வந்திருப்போம். இது x னோட வேல்யூ. அடுத்ததான் நம்ம y னோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதுக்காக கொடுத்திருந்த ரெண்டு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனையும் எழுதி இருக்கிறோம். இதுல வெறுமனே y டேர்ம் மட்டும் இல்லாம dy டேர்மும் இருக்குது இல்லையா, அதனால இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் ஆட் பண்ணீங்கன்னா இங்க மைனஸ் இங்க பிளஸ் இருக்கிறதுனால இது கேன்சல் ஆயிட்டு ஒரே ஒரு y டேர்ம் மட்டும் நமக்கு கிடைக்கும். அதனால இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் ஜஸ்ட் ஆட் பண்ணி என்ன கிடைக்குதோ அதை எழுதி இருக்கிறோம். இதுல இருந்து y ஈக்குவல் டு என்ன அப்படின்னு நம்ம எழுதி இருக்கிறோம். y ஈக்குவல் டு 1/2 bracket cos 2t plus sin 2t plus x minus dx அப்படின்னு இருக்கு. இங்க x னோட வேல்யூ நமக்கு தெரியும், அதை கொண்டு வந்து இங்க சப்ஸ்டிடியூட் பண்ணுவோம். இங்க x க்கு பதிலா சப்ஸ்டிடியூட் பண்ணிருக்கோம். இந்த மைனஸ் d அப்படியே இருக்கட்டும். இங்கேயும் x க்கு பதிலா ஜஸ்ட் சப்ஸ்டிடியூட் பண்ணிருக்கோம். அடுத்ததா இந்த e power t உள்ள கொண்டு வந்து வேணா மல்டிபிள் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கேயுமே இந்த e power t உள்ள கொண்டு வந்து மல்டிபிள் பண்ணிக்கலாம். அப்படி மல்டிபிள் பண்ணி எழுதுனா என்ன இருக்குது அப்படின்றத பாக்குறீங்க. அடுத்த டேர்ம்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா இங்க dங்கிறது டிஃபரன்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு t, அதனால இந்த ஒவ்வொரு டேர்மையும் t பொறுத்து டிஃபரன்ஷியேஷன் பண்ணி எழுத போறோம். அதுக்கு முந்தின இருக்கக்கூடிய டேர்ம்ல எந்த சேஞ்சஸும் இருக்காது. இப்போ இந்த டேர்ம் இத வந்து டிஃபரன்ஷியேஷன் பண்ணணும். எப்படி டிஃபரன்ஷியேஷன் பண்றது? e power tங்கிறது ஒரு ஃபங்க்ஷன், cos t அப்படிங்கிறது இன்னொரு ஃபங்க்ஷன், aங்கிறது கான்ஸ்டன்ட். அதனால uv hold as ரூல் அப்ளை பண்ணுங்க. a கான்ஸ்டன்ட் அப்படியே வச்சீங்க. e power t டிஃபரன்ஷியேஷன் பண்ணீங்கன்னா e power t, cos t அப்படியே வச்சீங்க. இங்க ஃப்ரண்ட்ல மைனஸ் இருக்கிறதுனால இங்க ஃப்ரண்ட்ல மைனஸ் பிளஸ் e power t அப்படியே வச்சுக்கிட்டு a கான்ஸ்டன்ட் அப்படியே வச்சுக்கிட்டு cos t டிஃபரன்ஷியேஷன் பண்ணீங்கன்னா மைனஸ் sin t அப்படின்னு வரும். வெளியில இருக்கக்கூடிய மைனஸ் உள்ள கொண்டு வந்து மல்டிபிள் பண்ணும்போது இந்த இடம் பிளஸ்னு வருது, அதனாலதான் இந்த இடத்துல பிளஸ் போட்டிருக்கோம். இங்க அப்ளை பண்ணா அதே சேம் ஸ்ட்ராட்டஜி இங்கேயும் நாம அப்ளை பண்ணணும். e power t டிஃபரன்ஷியேஷன் பண்ணுங்க. e power t b sin t அப்படியே வச்சுக்கீங்க. வெளியில இருக்கக்கூடிய இந்த மைனஸ் இங்க ஃப்ரண்ட்ல போட்டுக்கலாம். பிளஸ் இந்த e power t b அப்படியே வச்சுக்கீங்க. sin t டிஃபரன்ஷியேஷன் பண்ணா cos t, வெளியில இருக்கக்கூடிய இந்த மைனஸ் கொண்டு வந்து மல்டிபிள் பண்ணீங்கன்னா இந்த இடம் மைனஸ் அப்படின்னு மாறிடுது. இந்த டேர்முக்கு வந்தீங்கன்னா இந்த -1/2 அப்படியே இருக்கட்டும். cos 2t டிஃபரன்ஷியேஷன் பண்ணீங்கன்னா -2 sin 2t அப்படின்னு கிடைக்கும். அப்போ இந்த மைனஸ் பிளஸ் ஆகும். திரும்ப இங்க இருக்கக்கூடிய மைனஸ் வரும்போது மைனஸ் அப்படின்னு ஆகும். இங்க 1/2 நம்ம ஒரு 2ஆல மல்டிபிள் பண்ணுவோம். ஸோ அந்த 1/2 ரெண்டும் கேன்சல் ஆயிடும். சரி, இதுல சில டேர்ம்ஸ் எல்லாம் கேன்சல் ஆகுது பாருங்க. இங்க -1/2 cos 2t இருக்குது, இங்கேயும் 1/2 cos 2t இருக்கு, அது கேன்சல் ஆயிடும். அதே மாதிரி இங்க e power t a cos t, இங்க -e power t a cos t இருக்கு, அதுவும் கேன்சல் ஆயிடுது. அடுத்ததா இங்க e power t b sin t, இங்க -e power t sin b sin t இருக்கு, அதுவும் கேன்சல் ஆயிடுது. மீதி இருக்கிற டேர்ம்ஸ் கவனிங்க. அதாவது இங்க ஒரு ஆஃப் sin 2t இருக்குது, இங்க ஒரு sin 2t இருக்குது. அப்புறம் இங்க e power t a sin t இருக்குது, இங்க -e power t b cos t இருக்கு. இந்த 4 டேர்ம்ஸ் மட்டும்தான் மிஞ்சி இருக்கு. அகைன் அதுல நம்மால என்ன பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த sin 2t இருக்குது, இங்க ஒரு ஆஃப் sin 2t இருக்குது. அதை சிம்பிளை பண்ணீங்கன்னா -sin 2t அப்படின்னு கிடைச்சிடும். அததான் இங்க எழுதியிருக்கிறோம். அகைன் நம்ம இந்த e power t இருக்கு இல்லையா, இந்த e power t காமனா வெளியில எடுத்துட்டு எழுதியிருக்கிறோம். இதுதான் y-க்கான சொல்யூஷன். நம்ம x y ரெண்டுமே கண்டுபிடிச்சிட்டோம். கண்டுபிடிச்ச சொல்யூஷனை ஜஸ்ட் எழுதியிருக்கிறோம். அவ்வளவுதான், அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிட்டோம். இது உங்களுடைய ப்ராக்டிஸ்க்காக ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்கேன், சொல்யூஷனும் கொடுத்துருக்கேன். இந்த ப்ராப்ளத்தை நீங்களாவே சால்வ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்க பண்ணக்கூடிய லைக்கும் கமெண்ட்டும் இந்த வீடியோ நிறைய பேரை ரீச் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். நீங்களும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா
சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து கற்றுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.